அனைவருக்கும் வணக்கம். நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தாவேகாக்கு தருகிறது என்று சொல்லி. சரிங்களா? அதே மாரி சிபிஎம், சிபிஐ நிபந்தனையற்ற ஆதரவு வாய் வழியாவும் சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல நேத்து விஜய் அவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு அதிகாரப்பூர்வமாவும் அறிவிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் விசிகே சைடுலேருந்து அதிகாரப்பூர்வமா அறிக்கை வரல. இப்போ நேரடியா விஜய் திருமாவளவன் அவர்கள அவரோட ஆபீஸ்ல போய் சந்திக்கிறாரு. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அவங்க துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க. அமைச்சரவையிலயும் இடம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க சைடுல இருந்து 2 சீட்ட வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் மாறி போகுது அது. இந்த மாதிரியான பேச்சுங்களுக்கெல்லாம் இவங்க ஏன் இடம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. இதை விசிகேவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவருக்கு துணை முதல்வர் முதலமைச்சர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 10ஆம் தேதிக்கு மேல போனா இங்க கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை முடிக்கணுன்றதுக்காக தானே சிபிஎம், சிபிஎம் நேத்தே பண்ணிட்டாங்க அதை. இப்ப இவங்க சைட்ல இருந்தும் இந்த மாதிரியான டாக் போகாம இதை சீக்கிரமா முடிக்கணும்ல. உங்களை மாதிரியான கட்சிகள் மேல நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு. அப்போ இது பேரம் பேசுற மாதிரியான ஒரு டாக் போனா உங்களோட கட்சி மேல இருக்கிற நன்மதிப்பு கொஞ்சம் குறையும்ல. அதை நீங்க யோசிக்கணும். மற்ற கட்சி மேல இருக்கிறத விட மற்ற கட்சிகள்லாம் பேரம் பேசுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ உங்களை மாதிரியான கட்சிகள் அதை அந்த மாதிரி ஒரு டாக் வந்துச்சுன்னா அந்த டாக்கை உடனடியாக முடிச்சு விட்டோம். அந்த மாதிரியான கட்சி நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம்ல. மத சார்பற்ற கூட்டணியோட ஒரே இலக்குன்னு சொன்னது இங்க பிஜேபியும் கவர்னர் ஆட்சியும் வந்துடக்கூடாதுன்னு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்நேரத்துக்கு ஆதரவெல்லாம் தெரிவிச்சுட்டு அவரை சிஎம் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்க வச்சிருக்கணும். ஸோ அதுதானே சரியா இருக்கும். அதன் பிறகு நாம நம்மளோட பிரதிநிதித்துவத்தை கேட்கறதுல தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ இந்த சூழ்நிலையில அது பண்றது மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கேள்வியாக்குது. ஸோ அதுதான் மற்ற கட்சிகளுக்கும் உங்களை போன்ற கட்சிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த இடத்துல கேள்வி வரும்போது இது ஃபைட்டிங்காக போகுது. உங்கள் கட்சிக்கு அவங்க கட்சிக்கு மாற்று கருத்து வருது. 2 சீட்டு 3 சீட்டை வச்சுட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கேள்விங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அதை பண்ணுறது சரியில்லைன்றது தான் நான் நினைக்கிறேன். ஆட்சி அமைச்சிட்ட பிறகு நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுக்கல, உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர் சரியாக செய்யலை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் உங்களுக்காக ஆதரவு குரல் கொடுப்பாங்க. அவர் எதிர்த்து கேள்வியை கேட்பாங்க. எங்களை மாதிரி ஆணுங்களும் கேட்பாங்க. மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறவங்களுக்கே ஒன்றும் செய்ய மாட்டீங்க, நல்லவங்களுக்கே செய்ய மாட்டீங்களா, நம்மளும் கேள்வி கேட்போம். பட் அதுக்கான சூழ்நிலை இது இல்லை. முதல்ல அவரை பதவி ஏற்றுக்க வைங்க. ஏன்னா இன்னும் 1-2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வேற ஆட்சி வந்துடும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே இதை முடிச்சு விடுறது உங்களை போன்ற தலைவர்களுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை.